ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. வில்வ இலைப்பொடி வில்வ இலைப்பொடி வந்து தேனில் குழச்சி ஒரு 3 days சாப்பிட்றலாம். அப்புறம் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றலாம். அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனோடனே அதை நிப்பாட்டிடலாம். வில்வலைக்கு வந்து சளியை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை உண்டு. அதேமாதிரி மாதுளம்பழச்சாறு, நல்ல நாட்டு மாதுளை, அதுவும் சாப்பிட்றலாம். இஞ்சி சாறு எடுத்து அதை தெளிய வச்சு கொதிக்க வச்சு பனை வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். காய்ச்சல் பயங்கரமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு வாந்தி வரும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன செய்யணும், துளசி இலைச்சாறு தேன் கலந்து குடிக்கலாம். இல்லைனா நாட்டு சக்கரை பனவெல்லம் சேர்ந்து குடிச்சிடலாம். அந்த காய்ச்சல்லாம் வரக்கூடிய வாந்தி படப்படுறது வந்து துளசி இலைச்சாருக்கும் உண்டு. சளி பிரச்சனை உள்ளவங்க வந்து, சுவாச பிரச்சனை உள்ளவங்க வில்வலையோட மிளகு சேர்த்து ஒரு இலையை எடுத்து மென்று சாப்பிட்றலாம். அது கூட கொஞ்சம் வந்து உலர் திராட்சை பார்த்தீங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு.